ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பயங்கரமான ஸ்பாட்டிஃபை யூஸராக இருந்தீங்கன்னா, அதுவும் 16+ ஏஜ் குரூப்புக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டை கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாட்டிஃபைல ஒரு புது ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு சில மார்க்கெட்ஸில் தான் இப்போதைக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படின்னா, நீங்கள் ஸ்பாட்டிஃபைல சாங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மூலியமாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டோ இனிமேல் ஸ்பாட்டிஃபைல பண்ணிக்கலான்றாங்க. அண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் பண்ணலான்ற மாதிரி இப்போ ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கே வந்து டேட்டிங் ஆப் மாதிரி யூஸ் பண்ணாங்க. இனிமேல் நிறைய ரோமியோ நிறைய ஜூலியட் வந்து இந்த ஆப் மூலியமாக ஃபார்ம் ஆக போகிறாங்க. ஏன்னா பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து டிண்டர் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம், பபிள் அந்த மாதிரி. இப்போ இங்கேயுமே ஸ்பாட்டிஃபை மியூசிக் வழியாக எல்லோரும் டேட்டிங் பண்ண போகிறாங்கன்றப்போ செம்ம காமெடியாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.